ஹாய் விவர்ஸ், நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய கந்தசாமி ஐயா அவர்களோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு கொடியாடு விற்றுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் கேட்டு தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கொடியாடு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் அவரோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம். ஓகே, கொடியாடு வந்து பெரும்பாலும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கொடியாடு அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாட்டு வகையில் வந்து இதுவும் ஒரு இனமாகும். இது வந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் மற்றும் கருங்குளம் போன்ற இடங்களில் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே அவ்வளோ தூரம் போய் வாங்க முடியாதவங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும். திருப்பூர், ஈரோடு இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த இடம் பக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்டினுடைய உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லிய உடம்பை வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். நீளமாக, கால்கள் வந்து ரொம்ப உயரமாகவும், இவற்றின் கொம்பு வந்து நல்ல நீளமாகவும், பார்ப்பதற்கு ரொம்ப கம்பீரமாகவும், காதுகள் வெளிப்புற தோற்றத்தில் வந்து வளைஞ்ச மாதிரியும் வந்து இருக்கும். எடையானது 37 கிலோவிலிருந்து 31 கிலோ வரைக்கும் வந்து வெவ்வேறு இதில் வந்து காணப்படும். அதாவது பெண்ணாடு அப்படின்னா 31 கிலோ, ஆணாடு அப்படிங்கும்போது 37 கிலோ வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆடு வந்து கரும்பாறை, செம்பாறை அப்படின்னு 2 வகையாக வந்து பிரிக்கப்படுது. அது எப்படி அப்படின்னா, கரிய நிற உடலில் வெள்ளை புள்ளிகளும் வெள்ளை உடம்பில் கருப்பு புள்ளிகளும் இருந்தால் அவை வந்து கரும்பாறை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சிவப்பு நிற உடம்பில் வெள்ளை புள்ளிகளும் வெள்ளை உடம்பில் சிவப்பு புள்ளிகளும் இருந்தால் செம்பாறை அப்படின்னு 2 வகையை வந்து பிரிக்கப்படுது. இது வந்து 1 அல்லது 2 குட்டிகள் வந்து போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆடு. அதே போல் பிறந்து 15 மாதங்களில் 3 அடி உயரத்துக்கு வந்து வளர்ந்து விடும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதே போல் பெண்ணாடு பிறந்து 7 மாதங்களில் 15 கிலோ எடை வரை வளர்ந்து விடும். கிடா ஆடு 20 கிலோ எடைக்கு வளர்ந்து விடும். கொடியாடு அப்படின்னால வந்து இது பெரும்பாலும் இறைச்சிக்காக மட்டுமே வந்து வளர்க்கப்படக்கூடிய ஒரு வெள்ளாட்டின் இனம். எனக்கு கொடியாட்டை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்துமே வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆடுகள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும், ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்க நம்பருக்கும் வந்து கான்டாக்ட் பண்ணி கந்தசாமி ஐயா அவர்களிடம் பேசி ஆட்டை வந்து நீங்கள் விலை பேசி வாங்கி கொள்ளலாம். ஓகே, அடுத்து இன்னொரு சிறப்பான வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்க. நன்றி, வணக்கம்.